ஐரோப்பாவில் ஏரி, கடுமையான வறட்சி மற்றும் தொடர்ச்சியான வெப்ப அலைகள் காரணமாக கடந்த வசந்த காலத்தில் இருந்த 9 மீட்டர் ஆழத்தை இழந்து தற்போது முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. நீரின்றி வறண்டுள்ள இந்த பகுதியில் படகுகள் தரையில் தரை தட்டியுள்ளதுடன் எல்லைப் பகுதியை இப்போது நடந்து கடந்து செல்லும் அளவுக்கு நீர்மட்டம் குறைந்து 2 ஹார்ன்ஸ் பறவைகள் மட்டுமே நீந்தக்கூடிய சிறிய நீரோடையாக மாறியுள்ளது. லண்டனில் புறநகர் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பிளாக்ஹீத் பூங்காவில் வழமையாக இருக்கும் செழிப்பான பச்சை பசேல் என்ற புல்வெளிகள் அனைத்தும் வெயிலின் தாக்கத்தால் காய்ந்து அரிசோனா பாலைவனம் போல மஞ்சள் நிறத்தில் காட்சியளிக்கின்றன. லண்டன் பூங்காக்கள் காய்ந்து வறண்டு போனது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் பிரித்தானியாவின் சமூக வலைத்தளங்களில் கடந்த சில நாட்களாக வேகமாக பரவி வருகின்றன. ஐரோப்பாவின் மிக நீண்ட நதியான டானுப் நதியும் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான நீர்மட்டத்தை எட்டியுள்ளதால் 10 நாடுகளின் நீர் மற்றும் மின்சார விநியோகம் பெரும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. ருமேனியாவில் உள்ள ஜெர்னடோவா அணுமின் நிலையத்தின் உலைகளை குளிரூட்ட தேவையான நீரை திசை திருப்ப வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியின் டூயிஸ்பர்க் நகரில் ரைன் நதியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் சரக்கு கப்பல்களின் கொள்ளளவு பாதிக்கப்பட்டு போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளன.